Hey, hi all. ஸோ இன்னைக்கு நம்மளோட மேனுவல் கிளாஸில் நம்மளோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்டர்ஃபால் விசஸ் அஜைல். இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் டாபிக் அகைன். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஓகே, ஸோ லெட் கோ கெட் இன்சைட் டு த வீடியோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் வாட்டர்ஃபால்? ஓகே, ஸோ வாட்டர்ஃபால் அப்படின்றதுமே உங்கள் மைண்ட்குள்ளே வர வேண்டிய ஒரு விஷயம், த ட்ரெடிஷ்னல் பார்ட். ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு இருந்தது வாட்டர்ஃபால். ஓகே, இப்போ தான் அஜைல், கன்வன், வி ஹேவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். பட் ட்ரெடிஷ்னல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்ஃபால். ஓகே, ஸோ வாட்டர்ஃபால் அப்படின்னா என்னன்னா everything happens in a sequence. Okay, so right from requirement, design, development, testing, deployment, இது எல்லாமே எப்படி நடக்கும்? சீக்வன்ஸாக ஒன் பை ஒன்னாக தான் நடக்கும். ஓகே, சீக்வன்ஸ் இஸ் நத்திங் பட் ஒன் பை ஒன். ஓகே, ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஹோம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு ஃபவுண்டேஷன் போடுவீங்க, ரைட்? தென் என்ன பண்ணுவீங்க? வால்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் போய் என்ன பண்ணுவீங்க? ரூஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க, ரைட்? ஸோ யூ கான்ட் சேஞ்ச் த ஃபவுண்டேஷன் ஒன்ஸ் அ ரூஃப் இஸ் ஆன். மீன்ஸ் ஒரு ரூஃப் வந்ததுக்கப்புறம் போய் நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டால் என்ன ஆகும்? ஸோ இட் இஸ் அண்ட் சீக்வன்ஸ். ஓகே, ஸோ ரைட் ஃப்ரம் ரெக்குவயர்மெண்ட் டு டெப்ளாய்மெண்ட் எல்லாமே எப்படி நடக்க போகுது? சீக்வென்ஷியலாக தான் நடக்க போகுது. ஓகே, ஸோ த ப்ராப்ளம் ஃபார் டெஸ்டர்ஸ், இதனால என்ன ப்ராப்ளம்? ஏன் இதை ட்ரெடிஷ்னல்னு சொல்கிறாங்க, ஏன் அஜைல் போனாங்க அப்படின்னா, டெஸ்டிங் ஹேப்பன்ஸ் அட் வெரி எண்ட். ஓகே, எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம டெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணதும் ஒரு மேஜர் ஃபங்க்ஷனாலிட்டி ஏதாவது பிளாக் ஆகிடுக்கு, இல்லை ஏதாவது ஒர்க் ஆகல அப்படின்னா, we will not have enough time to fix. அண்ட் திருப்பி இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஓகே, அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும், ரைட்? ஸோ அதனால தான் என்னாச்சு, வாட்டர் ஃபால்ன்றது லெகசியாக ட்ரெடிஷ்னலாக மாறிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ என்ன வந்திருக்கு? அஜைல் வந்திருக்கு. ஓகே, மேக்ஸிமம் மீன்ஸ் ஒரு ஒரு 85-90% வரைக்கும் கூட அஜைல் மெத்தடாலஜி தான் மேக்ஸிமம் ஐடி கம்பெனிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அஜைல், வாட் இஸ் அஜைல், அஜைலோட செரிமனிஸ், இது எல்லாமே உங்களோட இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கொஷின். மேனுவல் டெஸ்டிங்னு போயிட்டீங்க அப்படின்னா அஜைல் இல்லாமல், அஜைலோட செரிமனிஸ் இல்லாமல் உங்களோட இன்டர்வியூ கம்ப்ளீட் ஆகாது. ஓகே, ஸோ ப்ளீஸ் ஒழுங்கா கவனிங்க. ஸோ வாட் இஸ் அஜைல்? பிரேக் த பிக் ப்ராஜெக்ட் இன்டு ஸ்மால் பீசஸ். ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு, அதை என்ன பண்ண போறோம்? சின்ன சின்னதா பிரேக் பண்ண போறோம். ஓகே, ஒர்க், டெஸ்ட் அண்ட் ரிலீஸ் இன் ஸ்மால் லூப். ஓகே, அஜைல் வாட்டர்ஃபாலில் நம்ம என்ன பார்த்தோம்? ரெக்குவயர்மெண்ட்டு, பிளானிங்கு அப்படின்னு வரிசையாக பார்த்தோம். பட் இங்கே parallelly dev டீமும் ஒர்க் பண்ணும், parallelly டெஸ்டிங் டீமும் ஒர்க் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம டெவுக்காக வெயிட் பண்ண மாட்டோம், டெவ்வும் நமக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. ஓகே, பேரலாக எல்லாமே நடக்கும். ஸோ ஏதாவது பிரச்சனை இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? இனிஷியல் ஸ்டேஜில் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ காஸ்ட்லியர் மிஸ்டேக்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் பெட்டர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சரி நீங்கள் ஒரு பஃபட் போகிறீங்க. ஓகே, அந்த பஃபெட்டில் ஒரு 20 ஐட்டம்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க? ஆல்ரெடி குக் பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க, ரைட்? நீங்கள் போவீங்க, சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இதுவே ஓகே, இஃப் சம்திங் இஸ் நாட் குட், யூ கேன் டெல் த செஃப் இமீடியட்லி, ரைட்? அதாவது ஏதாவது டெஸ்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று நல்லா இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? உங்களால் இமீடியட்டாக கமெண்ட் பண்ண முடியும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த 20 டிஷ்ஷும் ஒவ்வொன்றா சமைச்சு வந்தால் எனக்கு எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகும். அண்ட் மேபி எனக்கு 19th வரக்கூடிய டிஷ் இல்லை 20th வரக்கூடிய டிஷ் நல்லா இல்லைன்னா நான் 19 டிஷ் வரைக்கும் வெயிட் பண்ணி சொல்லணும். ஏன்னா என்ன பண்ண போகிறோம்? 20 டிஷ்ஷையும் முடிச்சாதான் நமக்கு தெரியும் இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லைன்றது, ரைட்? ஸோ அதுதான் அஜைலுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகணும் அப்படின்னா த ஸ்க்ரம் ஃப்ரேம் ஒர்க். ஓகே,
ஸ்க்ரம்மோட ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க எல்லாமே ஸ்ப்ரிண்ட். அஜைல் அப்படின்னாலே ஸ்ப்ரிண்ட். ஓகே. அஜைல் உள்ள வந்துருச்சுன்னா ஸ்ப்ரிண்ட்ன்ற வார்த்தை இல்லாம இருக்காது. ஸ்ப்ரிண்ட்னா புதுசா ஒண்ணும் கிடையாது. நம்ம எப்படி ஒர்க் பண்ண போறோம்? என்ன டியூரேஷன்ல ஒர்க் பண்ண போறோம்? மேபி 1 வீக்கா இருக்கலாம், 2 வீக்ஸா இருக்கலாம், இல்ல 3 வீக்ஸா இருக்கலாம், 4 வீக்ஸா இருக்கலாம். ஓகே. ஸோ கிளியர்லி நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். 1 to 4 வீக் சைக்கிள். ஓகே. இட் டிபெண்ட்ஸ். பிசினஸ பொறுத்து 2 வீக்ஸா இருக்கலாம். இல்ல பிசினஸ பொறுத்து 3 வீக்ஸா இருக்கலாம். இல்ல 4 வீக்ஸா இருக்கலாம். We can't comment like 2 weeks தான் கான்ஸ்டன்ட், 3 வீக்ஸ் தான் கான்ஸ்டன்ட், இல்ல 1 வீக் தான் கான்ஸ்டன்ட்ன்றது நம்மளால கமெண்ட் பண்ண முடியாது. ஓகே. ரோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, we have ப்ராடக்ட் ஓனர், ஸ்க்ரம் மாஸ்டர், டீம். ஓகே. ப்ராடக்ட் ஓனர் அப்படின்றவங்க நம்மளோட பிஸ்னஸ் சைடில் இருக்கக்கூடியவங்க. அந்த ப்ராடக்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த அப்ளிகேஷனோட ஓனர் தான் ப்ராடக்ட் ஓனர். ஓகே. ஸோ ஸ்க்ரம் மாஸ்டர்ன்றவங்க ஏதாவது பிரச்சனை இருக்குது, இப்போ நம்ம டீம்ன்றது யாரு, ஒரு டெவலப்பர், டெஸ்டர், டெப்ளாய் பண்ணுறதுக்கான ஒரு டெவாப்ஸ் பர்சன், டேட்டா டீம் இருந்தால் டேட்டா ஆர்கிடெக்ட், இப்படி அந்த ப்ராஜெக்ட்க்கு என்னென்னலாம் ரிசோர்ஸ் தேவைப்படுதோ அவங்கெல்லாம் நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணுறோம், டீம்னு கன்சிடர் பண்ணுறோம். ஓகே. ஸோ இந்த டீமுக்கு ஏதாவது பிளாக்கர்ஸ் இருக்குது, மீன்ஸ் ரெக்குவயர்மெண்ட் எங்களுக்கு புரியல, இல்லை ரெக்குவயர்மெண்ட் கிளியராக இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்க்ரம் கிட்ட போவோம். ஸ்க்ரம் என்ன பண்ணுவாங்க, ப்ராடக்ட் ஓனர் கிட்ட பேசி அதை நமக்கு கன்வே பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஸ்க்ரம் மாஸ்டர் அப்படின்றவங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ ஆர்டிஃபேக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராடக்ட் பேக்லாக், ஸ்ப்ரிண்ட் பேக்லாக் அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. ஓகே. ப்ராடக்ட் பேக்லாக்ன்றது நம்ம பேசின மாதிரி 2 வீக்ஸ் ஸ்ப்ரிண்ட், இல்லை 3 வீக்ஸ் ஸ்ப்ரிண்ட், இல்லை 4 வீக்ஸ் ஸ்ப்ரிண்ட் அப்படின்னா மேபி இப்போ 2 வீக்ஸ் எடுத்துக்கோங்க. 1 மந்த்தில் எத்தனை 2 வீக்ஸ் வரப்போகுது, 2 தடவை வரப்போகுது. ஓகே. சில டைம்ஸ் 5 வீக்ஸ் வரும். கன்சிடர் 4 வீக்ஸ் இருக்குது ஒரு மந்த்தில். ஓகே. ஸோ 2 ஸ்ப்ரிண்ட் வரப்போகுது. ஓகே. நம்ம ஒரு ஸ்ப்ரிண்ட்டில் ஒர்க் பண்ணுறோம், இன்னொரு ஸ்ப்ரிண்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதுக்கான ஸ்டோரி, அதுக்கான டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் தான் எங்கே இருக்க போகுது, ப்ராடக்டோட பேக்லாக்ல இருக்க போகுது. ஓகே. ஸ்ப்ரிண்ட்டோட பேக்லாக்ல கரண்ட் ஸ்ப்ரிண்ட்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்க, ஸ்ப்ரிண்ட்டோட பேக்லாக்ல வச்சுருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரம்மோட செரிமோனிஸ். ஓகே கைஸ், இது ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஸ்க்ரம்மோட செரிமோனிஸ் இன்டர்வியூ கொஷினில் வரும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் டெய்லி ஸ்டாண்டப். ஓகே. டெய்லி ஸ்டாண்டப் டிஎஸ்யூ சொல்லுவாங்க, டிஎஸ்எம் சொல்லுவாங்க. டெய்லி ஸ்டாண்டப், டிஎஸ்எம்னா டெய்லி ஸ்டாண்டப் மீட்டிங். ஓகே. ஸோ ஒரு நாளைக்கு 15 மினிட்ஸ் ஷெட்யூல் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ 15-20 மினிட்ஸ் மேக்ஸிமம், அதுக்கு மேலே போகாது. அதில் டெவலப்பர்ஸ், டெஸ்டர்ஸ், ஸ்க்ரம் மாஸ்டர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் அஸ் அ டெஸ்டராக நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம், நேற்று என்ன பண்ணோம். ஓகே. இன்கேஸ் நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது, எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் கிடைக்கல, இது நாளைக்கு டேக்கு ஏதாவது பிளாக்கராக இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நாளே எல்லாரும் முன்னாடியும் உங்களோட டிஎஸ்எம்ல இல்லை டிஎஸ்யூவில் சொல்லிடணும். ஓகே. இதுதான் ஒரு டெய்லி ஸ்டாண்டப் மீட்டிங் ஆர் டெய்லி ஸ்டாண்டப். ஓகே. ஸோ எனிதிங் எப்படி வேணாலும் நீங்கள் அட்ரஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ தென் ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ். ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ்ன்றது ஒரு ஸ்ப்ரிண்ட் இருக்கு. ஸ்ப்ரிண்ட்னா என்ன சொன்னேன், 2 வீக்ஸ், 3 வீக்ஸ், 4 வீக்ஸ்னு ஒரு ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கு, அதுதான் ஸ்ப்ரிண்ட்னு சொன்னேன். கரெக்டா? ஸோ அந்த ஸ்ப்ரிண்டோட எண்டில் என்ன நல்லா போச்சு, மீன்ஸ் இந்த பர்டிகுலர் ஸ்ப்ரிண்ட்டில் உங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு டெவலப்பர் என்ன பண்ணியிருக்கலாம், ப்ராடக்டை கொடுத்துருக்கலாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு குட் டைம் கிடச்சிருக்கும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ரெட்ரோஸ்பெக்டிவில் போயிட்டு இந்த மாதிரி டெவலப்பர் ஆன் டைமுக்கு கொடுத்தாங்க, எங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, நிறைய டைம் எங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது, ஸோ இதனால குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களோட மனசில் இருக்கிறத நீங்கள் சொல்லலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி இன்கேஸ் டெவலப்பர் கடைசி மொமெண்ட் வரைக்கும் உங்ககிட்ட ப்ராடக்ட் கொடுக்கல, அப்போ என்ன பண்ணலாம், வாட் டிடன்ட் கோ வெல்ல போயிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஓகே.
ஸோ இன்கேஸ் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. இப்போ ரெக்வயர்மெண்ட் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ப்ளிட் பண்ணி வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்ல மாட்றாங்க. ஆ நெறைய வொர்க் அவுட் பண்ற மாரி இருக்கு. நம்ம திருப்பி திருப்பி போய் கேட்குற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம்? ஆக்ஷன்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்ல போடலாம். ஓகே. இதுதான் என்னது? ஸ்பிரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ். ஓகே. ஸோ இத தவிர நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸ்பிரிண்ட் பேக்லாக். சாரி, ப்ராடக்ட் பேக்லாக். இந்த ப்ராடக்ட் பேக்லாக் இல்ல ஸ்பிரிண்ட் பேக்லாக் அடுத்த ஸ்பிரிண்ட்டுக்கு என்ன வேணுமோ அதை டிஸ்கஸ் பண்றது ஸ்பிரிண்ட் கால். ஓகே. ஸோ அந்த ஸ்பிரிண்ட் ரிவ்யூ கால் அதுவுமே ஸ்பிரிண்ட் பிளானிங். ஓகே. ஸோ அதுவுமே உங்களோட ஒன் ஆஃப் த செரிமோனிஸ் தான் வந்துடும். ஓகே. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் செரிமோனிஸ். ஓகே. இன்னைக்கு இன்டர்வியூக்கு கொஷின்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் வாட்டர்ஃபால் விசஸ் அஜைல். ஓகே. வாட்டர்ஃபால் விசஸ் அஜைல் அப்படின்றதுக்கு கண்டென்ட் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் வாட் இஸ் ஸ்பிரிண்ட் நம்ம ஆல்ரெடி பேசணும். 2 வீக் 3 வீக் 4 வீக்னு ஒரு டைம் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ஸ்பிரிண்ட், ரைட்? ஸோ ஆல் த பெஸ்ட் காய்ஸ். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அகெயின் நான் சொல்கிறேன், ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் வந்து பிங்க் பண்ணுங்க. டெஃபினெட்லி ஐ வில் கெட் பேக் டு யூ. தேங்க்யூ.